சாட்டை அவர் வந்து வீடியோ போடுறாரு. நானே ஒரு ஆளாலாம் மதிச்சு ஒரு ப்ரோ நீ ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடு. சாட்டை என்னமோ நாம் தமிழர் கட்சி வளர்க்குற மாதிரி அவனுங்க எடிட் போட்டுக்கிறானுங்க. விஜய் பத்தி பேசுனா சாட்டைக்கு வந்து வியூஸ் போகுது. அதனால அம்மா சம்பாதிக்கிற வழி மட்டும் தான் பாக்குறானே தவிர நாம் தமிழர் வளர்க்கறதுக்கோ இல்ல நாம் தமிழர் வெற்றி பெற வைக்கிறதுக்கோ 1% சாட்டை துறை சீமானே நினைக்கல ப்ரோ. சீமானே மறந்துட்டாரு ப்ரோ. இப்ப எங்க மேடைக்கு விஜய் தோணுது எனக்கு. செய்ய மாட்டாங்க. இல்ல எனக்கு அவரு இப்ப எனக்கு இல்ல சொன்ன மாதிரி இப்ப எனக்கு அதுல வந்துட்டு என்னன்னா ஒரு கரெக்டான ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே டிஎம்கேவுக்கும் சப்போர்ட் கிடையாது, டிவிகேவுக்கும் சப்போர்ட் இல்ல இல்ல போட்டு பேசுறாரு. அவரே வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, எனக்கு இந்த பட்ஜெட்ல வந்து விஜய விமர்சனிக்க 1000 விஷயம் இருக்கு உள்ள, அதை விட்டுட்டு பர்சனல் அவரோட என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை போய் உட்கார்ந்து ஸ்டைல வச்சு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியே மாறி போச்சு. முன்ன ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா அவங்க குரல் கொடுப்பாங்க, இப்ப அது கிடையாது. விஜய் என்ன தப்பு பண்றாருன்னு தான், விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க இப்ப குறிக்கோளாவே வச்சிருக்காங்க.